கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்தி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 667 நம்ம கொடுத்தோம். ஆல் போர்டுக்கு நமக்கு வந்து 7 அல்லது 5 நம்பர் கொடுத்துருந்தோம். இதில் நமக்கு வந்து 7ஆம் நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, வாங்க நம்ம இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஓரளவுக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் இருக்கிறதா வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, பார்த்தீங்கன்னா கேரளா டியர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் கோடுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வினிங் கொடுக்குறாங்க. ஏபிசிசி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபுடன் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபுடன் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபுடன் 50 ரூபா கொடுக்குறாங்க. ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் 10 நிமிஷம் முன்னாடியே வந்து நம்பர் வச்சுங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மேக்ஸிமம் நோட் பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டு மெயினாக வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக தான் எடுத்துருவேன். எப்படின்னு ஒரு 2-3 மெத்தட்ஸ் மேட்ச் பண்ணி தான் நான் வந்து ஆல் போர்டு கொண்டு தான் நேற்றுக்கும் அதனால 7 பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம வந்து கொண்டு வந்து ஓகேவா. ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டுக்கான நம்பர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதில் 666 அதுலேருந்து நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 666 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 316 ஓகேவா, 316. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் கிடைச்சது நமக்கு வந்து 9 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுருக்கோம். நமக்கு 9 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 ரூட் ஆப்ஷன் 316 போட்டுட்டிங்களா. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம 974 வச்சுருக்கீங்க. நமக்கு 9 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டு அல்லது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 441. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 441 ரூட் ஆப்ஷன் 316 போட்டுருக்கீங்களா. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 441 வச்சுருக்கீங்க. நமக்கு 5 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 667. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 667 ரூட் ஆப்ஷன் 316 போட்டுட்டிங்களா. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 667 வச்சுட்டிங்க. நமக்கு 9 அல்லது 7ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு நாளில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெயினாக பார்த்திங்கன்னா 2 6 வந்தாலே நமக்கு வந்து இன்னும் பாக்கி இருக்குது. 6 9 7 இந்த நம்பர்ஸ்லாம் எப்படியும் 9 7 எனி நம்பர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பல்சரி நாளைக்கு வாய்ப்பு ரொம்பவே இருக்குது. அதனால் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு மீண்டும் 7ஆம் நம்பர் கூட வரத்துக்கு வாய்ப்பு என் கணிப்பில் அதிகமாக வருது. 9ஆம் நம்பரும் வருது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு 5 days அல்லது 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுத்துக்கலாம். இதில் 666 அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 666 போடுவோம். ரூட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 613 ஓகேவா, 613. இதில் லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 666 வச்சுருக்கீங்க. நமக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா 974. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 ரூட் ஆப்ஷன் 613 போட்டுருக்கு. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 974 வச்சுருக்கீங்க. நமக்கு 1 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 441. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம
வந்து 441 ரூட் ஆப்ஷன் 613 போட்டு எடுக்கிறேன். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நமக்கு வந்து 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம வந்து 441 வச்சுருக்கு, நமக்கு 7 5 கிடைச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டு பாஸ் ஆகிருக்கு. ஒரு அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 667. அதை வச்சு நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 667 ரூட் ஆப்ஷன் 613 போட்டு எடுக்கிறோம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பாதி நம்ம அந்த 667 வச்சுட்டுக்கிறோம். நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் எனக்கு மீண்டுமே 6ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது நான் ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அது 9 அல்லது 7. ஓகேவா, 9 7 வந்து எனி ஒரு நம்பர்ஸ் கம்பல்சரி வர மாதிரி தான் நான் வந்து நம்பர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். இதை வந்து மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஆல் போர்டு 9 7 வந்து எனி ஒரு நம்பர்ஸ் வரும். மெயினாக எனக்கு 7ஆம் நம்பரே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 9ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 7ஆம் நம்பர் மீண்டும் வர மாதிரி இருந்தால் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நிறையா 2-3 மெத்தட்ஸில் மேட்ச் பண்ணியில் நமக்கு 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிச்சு. அதனால் நம்ம வந்து 7ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறேன். உங்களால் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தபடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டு பற்றி நமக்கு வந்து 6 அல்லது 2ஆம் நம்பர் எடுத்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர். இந்த 3 நம்பர்ஸும் கொஞ்சம் வந்து பாக்ஸாக கூட ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம கணிப்பில் வந்துட்டுருக்கு. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, இன்றைக்கி எந்த நாள் எப்படி அடிக்கணும்னு பார்த்தோமோ நாளைக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் 96 69 92 29 76 67 72 27 பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுக்கணும். இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 76 67 இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. 96 69 இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நம்ம கணிப்பில் வருது. உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி யாருன்னு பார்த்துடலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 667. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மதியான் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து சி போர்டு சிங்கிள் ஷாட் வந்து 7ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. இவரே சி போர்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நிறைய வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க, நான் அப்பயே சொல்லியிருப்பேன், ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் வின்னிங்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மகாதி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 6 அல்லது 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டுக்கு அருமையாக சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா மாணிக்கம் சந்தியா அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. 7ஆம் நம்பர் சூப்பராக வந்து சி போர்டுக்கு ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா கலையரசன் அவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எடுத்துருக்காப்புல. ஆனால் 74 அல்லது 76 எடுத்துருக்காப்புல. ஒரு 67 வச்சுருந்தாப்புல ஒரு ஏபிபிசிஎஸ்சி ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல, கொஞ்சம் போர்டு மாற்றிக்கிட்டாப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 6 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் நமக்கு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. ஏ போர்டு பி போர்டுன்னு பாஸ் ஆகிருக்கு. அடுத்து சவுந்தரராஜன் அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 907 கொடுத்துருக்காப்புல. 7ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து சரவணன் அவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு தான் 7ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துருக்காப்புல. ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சி போர்டு 7 போயிடுச்சு. ஆல் போர்டுக்கு வந்து சிங்கிள் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல 7ஆம் நம்பரு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா அம்மு மணி இவரும் சூப்பராக வந்து சி போர்டுக்கு 8 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருப்பா. 7ஆம் நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு வரணும் அப்படின்னா ஆல் போர்டுக்கு. இந்த மாதிரி தான் நான் வந்து நம்ம வந்து கெஸ்ஸிங் கொடுக்குற மாதிரி தான் கமெண்ட் பண்ண மாதிரி இந்த மாதிரி கமெண்ட் பண்ணி மற்றவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து கமெண்ட் பண்ண சொன்னேன். அன்றைக்கே சொன்னேன் இவர் ஒன்றுதே கரெக்டாக பண்ணியிருக்கப்ப சி போர்டுக்கு ஆல் போர்டுக்கு ஒன்று சி போர்டுக்கு வரணும் அல்லது ஆல் போர்டு. ஓகேவா, அந்த மாதிரி கொடுத்துருப்பா. சூப்பராக ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருப்பா. அடுத்து ரஞ்சித் குமார் அவரும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கப்பல 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணிட்டாப்பா சி போர்டுக்கு. ஆனால் பி போர்டுக்கு கொஞ்சம் 3ஆம் நம்பர் வந்து எதிர்பார்த்துட்டப்பட கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து 6ஆம் நம்பர் தான் யாரும் அதிகமாக எதிர்பார்க்கல. ஆனால் 7ஆம் நம்பர் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் நிறைய பேர் எடுத்துருக்கீங்க. ஓகே வணக்கம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக்கப் பண்ணிக்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7ஆம் நம்பர் மட்டும் நிறைய பேர் சி போர்டுக்கு 7ஆம் நம்பர் கொடுத்தீங்க. நிறைய பேர் ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணிங்க. ஆனால் ஆல் போர்டுக்கு சூப்பராக ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரில் கொடுத்துருந்தீங்க. ஒரு அருமையான நியூஸ் கொடுத்துருந்தீங்க. நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான செய்யப்படும்.
நாளைக்கும் 7 நம்பர் 80 கணிப்பில் அதிகமாக வருது. ஒன்ஸ்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா?